வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ வீடியோல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ரேவதி கார்த்திக்கு ஒரு ரிங் வாங்கி கொடுக்குறாங்க. கார்த்திக் அந்த ரிங்கை போட்டுக்கிட்டு ரேவதி கிட்ட, இது எதுக்கு, நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கறதுக்காக நீ எனக்கு வாங்கி கொடுக்குறியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சு, அதான் வாங்கி கொடுத்தேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி ஓகே, ஃபிளைட்டுக்கு டைம் ஆகிரும், வா போகலாம் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் கார்ல ஏறுறாங்க. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, இது மாதிரி நான் வெளிநாடு போற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாங்கல்ல. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஆமா ரேவதி கோவப்படுவாங்க, ஆனா அவங்க கிட்ட இப்படி சொல்லி சமாளிக்கணுமோ அப்படி நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ வந்துட்டு எதை பத்தியும் யோசிக்காம நீ வெளிநாடு போயிட்டு சந்தோஷமா இரு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ரேவதி இப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்காளே, ராஜா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு ரேவதி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ரேவதி ஆஸ்திரேலியா போயிட்டு 5 வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறாளே, இதனால அவளோட லைஃப் மட்டும் இல்லாம இங்க நம்ம கார்த்தியோட லைஃபும் ஸ்பாயில் ஆகிருமே. எப்படியாவது ரேவதி ஆஸ்திரேலியா போறதை தடுக்கணும் அப்படின்ட்டு மீரா நம்ம ராஜராஜாவோ போய் பாக்குறாங்க. ராஜராஜா நம்ம மயில் வாகனத்துக்கிட்ட, என்ன பெரிய மாப்பிள்ள ஒரே பதட்டமா இருக்கீங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா மாப்பிள்ள? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, வாங்க மாமா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். மயில் வாகனம் சொன்னதை கேட்டுட்டு ராஜராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள ஒரே பதட்டமா இருக்கியே, நீங்க பதட்டமா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா மாப்பிள்ள? மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா, ரொம்ப பெரிய பிரச்சனை, நம்ம ரேவதி ரொம்ப தப்பான முடிவு எடுத்திருக்கா. ராஜராஜா கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா, ரேவதிக்கு கார்த்தியோட வாழ பிடிக்கல அப்படின்னு ஆஸ்திரேலியா போறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. இதுக்கு சகலையும் உடந்த சகலை வந்துட்டு ரேவதிக்கு முழு சப்போர்ட் பண்ணி பாஸ்போர்ட்ல இருந்து விசாவில இருந்து எல்லாம் எடுத்து ரேவதியா ஆஸ்திரேலியா அனுப்புறதுக்கு ரேவதியை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. இதை கேட்டதோட ராஜராஜாவுக்கு பேரதிர்ச்சி. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ரேவதி ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு பெங்களூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனா, என்ன மாப்பிள்ள திடீர்னு இப்படி சொல்றீங்க? அப்ப மயில் வாங்கின சொல்றாரு, மாமா எப்படியாவது ரேவதி வெளிநாடு போறத நம்ம தடுத்தே ஆகணும், வாங்க மாமா. இது கேட்டதோட ராஜராஜ சொல்றாரு, மாப்பிள்ள ரேவதி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் போய் இப்பவே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றேன். மயில் வாங்கின சொல்றாரு, ஐயோ மாமா, அத்தை கிட்ட மட்டும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க கோவப்படுறது கண்டிப்பா நம்ம கார்த்திக் மேலையாதான் இருக்கும். ஏன்னா கார்த்திக் தானே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணாரு அப்படின்னு. சோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு அத்தை கிட்ட சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால நீங்க அத்தை கிட்ட சொல்ல வேணாம், நம்ம எப்படியாவது போயிட்டு தடுப்போம், வாங்க. இது கேட்டதோட ராஜராஜாவும், ஆமா மாப்பிள்ள நீங்க சொல்றது சரிதான், சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னா அவ பேயாட்டம் தான் ஆடுவா, அதோட அந்த சந்திராவும் எப்படியும் ரேவதி வெளிநாடு போகணும் அப்படின்னு தான் நினைப்பா. இதனால கண்டிப்பா சாமுண்டீஸ்வரிய நேரம் கடத்த வைக்கதான் பாப்பா. சோ நம்ம 2 பேரும் போறது சரி அப்படின்ட்டு ராஜராஜாவும் மயில் வாகனமும் வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு அவங்க 2 பேரையும், ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, சொல்லு சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, 2 பேரும் இப்ப எங்க அவசர அவசரமா போறீங்க? அப்ப ராஜராஜா சொல்றாரு, இது மாதிரி அந்த செங்கல் சூழல் இருக்குல்ல, அங்க வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பார்க்க போறோம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதான் மாப்பிள்ளை எல்லாத்தையும் பாத்துக்கிறாரே, அப்புறம் என்ன? அப்ப மயில்வாங்கன சொல்றாரு, என்னத்தை இப்படி சொல்றீங்க, இந்த வீட்டோட முதலாளின்னா அது மாமா தானே, மாமா போய் பார்க்க கூடாதா? மாப்பிள்ளை பார்த்தாரு அப்படின்னு மாமா போய் பார்க்க முடியாம இருக்க முடியுமா? நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு போறேன்னு சொல்றீங்க, சரி போங்க போங்க. அப்ப ராஜராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத சந்திரா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா இது வரைக்கும் மாமா எங்கேயும் போறேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது, ஆனா இப்ப திடீர்னு போறேன்னு சொல்றாரு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து அந்த பரமேஸ்வரி வீட்டுக்கு போறதுக்காக பிளான் பண்றாங்களோ? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா அவரு என்னைக்குமே என்னோட பேச்சை மீற மாட்டாரு,
அப்படி அவரை மீறதா இருந்தா இன்னரும் அந்த பரமேஸ்வரி குடும்பத்தை அத்தனை தடவை போய் பார்த்துட்டு வருவாரு. ஆனா நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் இது வரைக்கும் அவங்க அம்மாவை போய் பார்த்ததே இல்லை. அதனால அவர் கண்டிப்பா என் பேச்சை மீறி அங்க போக மாட்டாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. நீ தேவையில்லாம எல்லா விஷயத்திலையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காது சந்திரா அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் சும்மா தான் அக்கா சொன்னேன், ஏன்க்கா இப்படி கோவப்படுற? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு மேல யார பத்தியும் குறை சொல்லாம போ. இதை கேட்டதோட சந்திரா இரிட்டேட் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. வர வர இந்த வீட்டுல நம்ம கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போகுது. சரி இருக்கட்டும், இவ ஆணவத்துல தானே ஆடுறா. அவளோட பொண்ணு இன்னரும் ஆஸ்திரேலியா போயிருப்பா. அதுக்கப்புறம் இவ முகத்தை எங்க வச்சுக்கிறா அப்படிங்கிறத நானும் பாத்துறேன் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் வாகனமும் ராஜராஜாவும் கார்ல போறாங்க. ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள சீக்கிரம் போங்க மாப்பிள்ள. மயில் வாகனம் சொல்றாரு, இந்த போயிட்டே தான் இருக்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. ரேவதி 10 மணிக்கு தான் ஃபிளைட் ஏறுறதா கேள்விப்பட்டேன், அதுல இருந்துச்சு. சோ கண்டிப்பா வந்துட்டு ரேவதி சீக்கிரம் போயிட மாட்டா, நம்ம எப்படியும் போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதோட ராஜராஜாவும் சரி வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதியும் கார்த்தியும் வந்துட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போனதோட ரேவதி நேரா கார்த்திகிட்ட அம்மாவையும் அப்பாவையும் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம கார்த்திகன் சரி நான் பாத்துக்கிறேன் ரேவதி, நீ வந்துட்டு வெளிநாட்டு போயிட்டு ஹாப்பியா உன்னோட லைஃப ஸ்டார்ட் பண்ணு, நீ தேவையில்லாம இங்க உள்ள விஷயத்தையெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது கேட்டதோட ரேவதியும் சரி ராஜா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் நம்ம கார்த்திக் வந்துட்டு ரேவதி கிட்ட அவரோட ரேவதியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவரு சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப க்ளோஸ். அவரை பாக்குறாங்க. பார்த்ததோட கார்த்திக் ரொம்ப அதிர்ச்சியாகி ரேவதி ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒளிய வச்சிருக்கிறாரு. அப்பதான் ரேவதி கேக்குறாங்க, ஏன் என்னாச்சு? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அங்க பாரு, அவரு நம்ம உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு மல்லிகா. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. மல்லிகா டாக்டர் எதுக்கு இங்க வராங்க? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அதான் தெரியல. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஐயோ அவங்க கிட்ட மட்டும் நான் மாட்டினா கண்டிப்பா அம்மா கிட்ட உடனே போன் பண்ணி சொல்லிடுவாங்களே, என்ன பண்றது? அப்ப கார்த்திக் சொல்றாரு, என்ன பார்த்தாலும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அவங்க கண்ணில் நம்ம படக்கூடாது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஒருவேளை அவங்க நான் வர ஃபிளைட்ல வந்தா என்ன பண்றது? கார்த்திக் சொல்றாரு, அப்படியெல்லாம் இருக்காது, நீ கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கப்புறம் மல்லிகா வந்துட்டு யாரைய டிரா பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு மல்லிகா மறுபடியும் போயிடுறாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அவங்க உன் கூட வரதுக்காக வரல, யாரையோ டிரா பண்றதுக்காக வந்திருக்காங்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, தேங்க்ஸ் ராஜா. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, ஏன் ரேவதி அப்பையில இருந்தே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல எனக்கு நீ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன்னை ஆரம்பத்துல ரொம்ப தப்பானவன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ திட்டிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனா எதை பத்தியுமே நீ மைண்ட்ல வச்சுக்காம எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிக்கிட்டு இருக்க. அது எல்லாத்துக்கும் நான் என்ன நன்றி கடன் பண்ண போறேன்னு தெரியல. இப்ப கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட லைஃபை நீ நல்லபடியா பாத்துக்கிட்டாலே போதும். இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நம்ம தேவதி கார்த்திகோட இருந்த பல விஷயங்களை வந்து யோசனை பண்ணி பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜாவும் மயில் வாகனமும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு காரு பிரேக் டவுன் ஆகுது. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள என்னாச்சு? மயில் வாகனம் சொல்றாரு, மாமா என்னன்னு தெரியல மாமா, வண்டி வேற மக்கர் பண்ணுது அப்படின்னு. அப்ப இறங்கி வண்டியை சரி பண்றாங்க. வண்டியை சரி பண்றதுக்கு 1/2 hour ஆகிறது. மறுபடியும் வண்டி எடுத்துக்கிட்டு நேரா ஏர்போர்ட்க்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ராஜராஜா டக்குன்னு ரேவதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரேவதி அவங்க அப்பாவை பார்த்ததோட அதிர்ச்சியாகி அப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப ராஜா வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு ராஜராஜாவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. இவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் அங்க வராரு. மயில் வாகனம் வந்ததோட தான் கார்த்திக் நினைக்கிறாரு, சோ கண்டிப்பா இவர் தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஐயோ அப்பா வந்துட்டாரே. அப்ப கார்த்திக் சொல்றாரு, கவலைப்படாத ரேவதி, நீ எப்படியும் இன்னைக்கு ஆஸ்திரேலியா போயிடலாம், நான் எப்படியாவது மாமா கிட்ட பேசி உன்னை நான் அனுப்பி வச்சிடறேன். இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ராஜராஜா இந்த இடத்துக்கு வந்துட்டு ரேவதியை பார்த்து, ரேவதி என்ன காரியம் பண்ற? ரேவதி சொல்றாங்க, அப்பா அப்படின்னு. ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி ரேவதி, இப்படி பெத்த அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் போய் சொல்லிட்டு எங்க எல்லாரையும் விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? எங்களை கொஞ்சம் கூட உனக்கு ஞாபகமே இருக்காதா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லப்பா அது வந்து. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா ரேவதி, நான் உன்னை எத்தனை வருஷமா பாசத்தோட வளர்த்தேன், உங்க கூட எல்லாம் இருக்கணும் அப்படின்னு தானே என் பெத்த அம்மா அப்பாவையே பிரிஞ்சு வந்து நான் உங்க கூட இருந்துகிட்டு இருக்கேன்.
ஆனா நீ எங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு எங்களை எல்லாம் பிரிஞ்சு ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ எங்களை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட நினைப்பே இல்லையாம்மா? அந்த அளவுக்கு அப்பா உனக்கு விருப்பம் இல்லாதவனா ஆகிட்டானா அப்படின்னு ராஜராஜா கேக்குறாரு. அப்ப நம்ம ரேவதி அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லப்பா, அதான்ப்பா நான் அப்படி பண்ணேன். அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, உனக்கு இவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீ இவரை வெறுக்கவே மாட்ட. இங்க பாரு, உனக்குதான் அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மை எல்லாமே தெரியுங்கள, அப்படியும் எப்படிம்மா நீ வெளிநாடு போகணும் அப்படின்னு முடிவு பண்ண? இவரு தப்பானவர் அப்படின்னு நினைச்சுதானமா இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண. ஆனா இவர்தான் இப்ப நல்லவர்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் ஏமா நீ வெளிநாடு போகணும்னு நினைக்கிற? இங்க பாருமா, இவரோட வாழ்ந்து என்ன, உன் லைஃப் நல்லா இருக்குமா, தயவு செஞ்சு சொல்றதை கேளுமா, இந்த ஆஸ்திரேலியா போற முடிவை ரத்து பண்ணுமா. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, இல்லப்பா என்னால முடியாதுப்பா. அப்ப நம்ம கார்த்திக் நேரா ராஜராஜாவை பார்த்து, மாமா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. ராஜராஜ டக்குன்னு கார்த்திய பார்த்து, மாப்பிள்ள, நீங்க இப்படி என்கிட்ட இந்த உண்மையை மறைப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள. நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். ஆனா ரேவதி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜா கேக்குறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம ராஜராஜா கேக்குறாரு, இங்க பாரு, இந்த குடும்பத்துல உங்க அம்மா உனக்கு அநியாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு சொல்றியல்ல, ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு இங்க ஒருத்தர் வந்திருக்காரு தெரியுமா? அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னப்பா சொல்றீங்க? அப்ப ராஜராஜ சொல்றாரு, இங்க பாருமா, இவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் தெரியுமா? எல்லா சொத்தையும் விட்டுட்டு தான் அத்தை தாத்தாவோட குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. அவரு எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காரு. கடைசியில அவரோட இந்த இத்தனை நாள் தியாகத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்காக நீ ஊட்ட விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? இது கேட்டதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ரேவதி கேக்குறாங்க, அப்பா நீங்க சொல்றத பார்த்தா இவர்தான் தாத்தாவோட பேரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ரேவதி அதான் உண்மை, இவருதான் நம்ம கார்த்தியே, இவருதான் அந்த 5000 கோடி சொத்துக்கோட அதிபதி. அப்ப ரேவதி ரொம்ப அதிர்ச்சியாகி, என்னப்பா சொல்றீங்க, இவரா அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமாம்மா, நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்ப அப்படின்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நீ எப்படியாவது ஒரு நாள் இவரை புரிஞ்சுக்கிட்டு இவர் கூட சேர்ந்து வாழுவ அப்படின்னு தான் நான் எல்லாம் எதிர்பார்த்தேன். ஆனா கடைசியில ஏமா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா ரொம்ப ஒரி பண்றாரு. அப்பதான் நம்ம ரேவதி சொல்றாங்க, சாரிப்பா, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு. அப்ப கார்த்திக் நேரா ரேவதிய பார்க்க ரேவதி சொல்றாங்க, எதுக்காக இத்தனை நாளும் என்கிட்ட இந்த உண்மைய சொல்லாம இருந்தீங்க? கார்த்திக் சொல்றாரு, இந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும், அதனாலதான் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, சரி நீ வெளிநாடு போறேன்னா கிளம்பு ரேவதி. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருப்பா மாப்பிள்ள, நான் கண்டிப்பா ரேவதி வெளிநாடு போறதுக்கு விட மாட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா நான் போகலப்பா, அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அப்படின்னு யாரையுமே என்னால விட்டுட்டு போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க அப்பாவை பார்த்து, நான் ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ரேவதி இப்பயாவது உன் மனச மாத்திக்கிட்டே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதியும் சரிப்பா வாங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்புறமா அந்த சந்திராவை காமிக்கிறாங்க. சந்திரா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா சிவனாண்டியை போய் பாக்குறாங்க. சிவனாண்டி சந்திராவை பார்த்து, சொல்லு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, ரொம்ப நாள் கழிச்சு அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுல பெரிய பிரச்சனை நடக்க போகுது. சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா, இப்பதான் எப்படியாவது அந்த டிரைவர் ராஜா, அவன்தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு நிரூபிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம், ஆனா அதான் நடக்கலையே, வேற என்ன சந்திரா ஆச்சு? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, வீட்டுல யாருக்குமே தெரியாம ரேவதி ஆஸ்திரேலியாவுல 5 இயர்ஸ் ஒர்க் பண்றதுக்கு அக்ரிமெண்ட்ல சைன் எல்லாம் போட்டாலாம். அவ இப்ப அங்கதான் போக போறா. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம சிவனாண்டி. என்ன சந்திரா, இப்படி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்ற? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இன்னும் சொல்லவா, அவ ஆஸ்திரேலியாவே போயிட்டான். அவ போயிட்டு 5 இயர்ஸ் திரும்பி வரமாட்டான்.
சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன நடக்கும் தெரியுமா? ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து சாமுண்டீஸ்வரியை கேவலமா பேசுவாங்க. ஒரு பக்கம் மகேஷ காணும், ஒரு பக்கம் ரேவதியும் ஊர்ல இல்ல. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரேவதிக்கு அவன் பிடிச்சவன் மகேஷ் கூட கல்யாணம் பண்ணி வைக்காததுனால கல்யாணம் ஆன பிறகு மகேஷ் கூட ஓடிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யாரும் சொல்லலைன்னாலும் நம்ம சொல்ல வைக்கணும். இதை கேட்டதோட நம்ம சிவனாண்டி சொல்றாரு, சூப்பர் சந்திரா, இதே மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரிங்க, அந்த சாமுண்டீஸ்வரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவ பொண்ணாலேயே அவமானப்பட போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது கேட்டுட்டு நம்ம சிவனாண்டியும் ஆமா சந்திரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் சந்திரா நேரா வந்துட்டு சரிங்க, நான் வீட்டுக்கு போறேன், அங்க போயிட்டு அக்கா கிட்ட ரேவதி ஊர்லே இல்ல, அவ இது மாதிரி ஃபாரின் போயிட்டா அப்படின்னு சொல்லி புதிய பிரச்சனைய கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம சிவனாண்டியும் சரி சந்திரா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சந்திரா நேரா வீட்டுக்கு போறாங்க. இப்ப போறதோட சாமுண்டீஸ்வரி கிட்ட அக்கா அக்கா சீக்கிரம் வாக்கா அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு சொல்லு சந்திரா, இன்னும் காலையிலேயே என்ன பிரச்சனை? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா உன் பொண்ணு உன்னை நல்லாவே ஏமாத்திட்டா. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா சொல்ற? சந்திரா சொல்றாங்க, அக்கா ரேவதி இப்படி எல்லாம் பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில நம்ம எல்லாரையும் இப்படி அநியாயமா ஏமாத்திட்டு போயிட்டாலே. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா என்ன சந்திரா இது? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அவ அந்த மகேஷ் கூட ஓடி போயிட்டாக்கா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோபம். ஏ சந்திரா, வாய்க்கு வந்தபடி பேசாத, அவ்வளவுதான். என் பொண்ணை பத்தி இதுக்கு மேல ஏதாவது பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் ஒன்னும் அப்படி எதுவுமே தப்பா சொல்லல, உண்மையதான் சொல்றேன். அந்த ரேவதி இருக்கால, நீ வந்து அந்த மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்ட்டு அவ நேரா அந்த மகேஷ் கூட ஓடி போயிட்டா. இத்தனை நாளும் அந்த மகேஷ அவதான் வச்சுட்டு இருந்திருக்கிறா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு இதுக்கு மேல என் பொண்ண ஏதாவது சொன்னீன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா நம்ம சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, ஊர் உலகத்துல எல்லாருமே அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரேவதி மகேஷ் கூட ஓடி போயிட்டதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. அப்ப பார்த்தா நம்ம ரேவதி, கார்த்தி, ராஜராஜா, மயில் வாகனம் எல்லாரும் கார்ல இருந்து இறங்குறாங்க. சந்திரா பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, ரேவதி ஆஸ்திரேலியா போயிட்டா அப்படின்னா கார்ல இருந்து இறங்குறா, இந்த ராஜராஜா கார்த்தி இவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்களோ, சே நம்ம ஒரு பிளான் பண்ணோம், இப்படி ஆகிட்டே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சந்திரா பார்த்து, சந்திரா என்ன இது, மகேஷ் கூட ஓடி போயிட்டா அப்படின்னு என் பொண்ணு மேல பழி போட்டுட்ட, ஆனா இப்ப ரேவதி இங்க இருந்து தானே வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா சொன்னதை தானக்கா நான் சொன்னேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணை பத்தி இதுக்கப்புறம் ஏதாவது தப்பா பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.